கூட்டணி கட்சிகள் கூட்டு ஒரு ஆலோசனை போட்டுக்கலாமே இல்லை நம்ம இல்லை கூட்டணி கட்சிகளுடன் நாங்கள் கூட்டணி கட்சிகளுடன் கண்டிப்பாக முதல்வர் வந்து ஒவ்வொரு கட்சி தலைவருடன் ஆலோசித்து ஒவ்வொரு முடிவுகளுக்கும் ஆலோசித்து தான் கண்டிப்பாக எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி தமிழக மக்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும், அதெல்லாம் சேர்த்து தான் முடிவுகள் இருக்கும். இல்லை 3500 கண்ணாடி வந்து 4.5 டிஎம்சி தான். அது இல்லாமல் நீங்கள் போன கடந்த 3 மாதத்தில் நமக்கு வர வேண்டிய தண்ணீர் வந்து 17 டிஎம்சி கிட்ட இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து தான் ஒவ்வொரு வருஷமும் வந்து அவங்க தேவையானப்போ திறந்து விடுறோம், நம்ம உச்சநீதிமன்றம் போகிறப்ப திறந்து விடுறதும், அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம போகாமல் இருக்க முடியாது. இது ஒவ்வொரு நாளும் இது தொடர்கதையாக இருக்குது. இதுக்கு ஒரு முடிவாக இருக்க வேண்டும். இது தொடர்பாக இந்த வழக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுடைய உரிமையை நிலைநாட்டுறதுக்கான வழக்காக இருக்கும். இதை தொடர்ந்து நடத்துவோம். கண்டிப்பாக இது வந்து இந்த வழக்கோடு கண்டிப்பாக எப்பப்போலாம் அவங்க தண்ணி திறந்து விடலையோ இது தொடர்ந்து நடக்கும். இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வரும் வரை இந்த வழக்கு தொடர்ந்து நடக்கும். இல்லை பரிந்துரை தான் பண்ண முடியும். அதை எடுத்து அவங்களால கையாள முடியாது. இல்ல வாரியம் நம்ம இப்ப கேட்டு நமக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. நம்ம உச்சநீதிமன்றத்தில் இப்ப தண்ணி திறக்கிறதுக்கான இதை வந்து கொண்டு வரோம். வாரியத்திற்கு கேட்க போறோம். இவர்கள் அதுக்கும் சரி செவிசாய்க்கவில்லை. நமக்கு தேவையான தண்ணீரை வேண்டுன்றதுல நம்ம கேட்க போறோம். அது இல்லாமல் வாரியத்திற்கு தனி வழக்காக தொடுக்க வேண்டும். அதுவும் விரைவில் ஆலோசித்து முடிவெடுக்கும். எல்லாமே தனித்தனியாக வழக்கு தனித்தனி வழக்காக தான் தொடுக்க முடியும். ஸோ அதற்காக தனி வழக்காக தொடுக்கப்படும். தண்ணி கொண்டு வந்துருவாரு. இல்லை கண்டிப்பாக இதுதான் நமக்கு இருக்க வழி. அந்த வழியை நம்ம கண்டிப்பாக செய்வோம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த வழக்கை நம்ம சரியாக கையாளாமல் நம்ம போய் வழக்கு பதிவு செய்ய போகிறோம், அவங்க தண்ணி திறந்துருவாங்க உடனே, அப்புறம் நீங்கள் விட்டுருவாங்க. அப்படிலாம் கிடையாது. நமக்கு தேவையான இன்னும் 17 டிஎம்சி இருக்குது. அந்த டிஎம்சி ரெப்போர்ட் அப்படி நமக்கு இப்போ கடந்த 3 மாதத்தில் வந்த மழையில் அதில் ஃப்ளோவில் அவங்களுக்கு 3 அணைகளும் சேர்த்து கடந்த மாதம் வந்து 57 டிஎம்சி இருக்குது. அதெல்லாம் சேர்த்து நமக்கு வர வேண்டிய தண்ணி மொத்தமாக இது வரைக்கும் ஒரு 17 டிஎம்சி இருக்குது. அனைத்தையும் அவர்கள் திறந்து விட வேண்டும். ஸோ ஒவ்வொரு நேரமும் அனைத்து கடநிலை மாநிலமான தமிழகம் மற்றும் அனைத்து மாநிலங்களுக்கும் என்ன அந்த காவிரி ரெகுலேஷன் கமிட்டி கொடுக்குறாங்களோ அதை திறந்து விடுவதில் அவர்களுக்கு எந்த சிக்கலும் இருக்குது. அப்படி முடியாத பட்சத்தில் நமக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும். அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். கர்நாடகாவில் தண்ணி திறந்து விடக்கூடாதுன்னு சொல்லி பந்தெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. இல்லை அங்கே அரசியல் அவங்க அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் இதை வைத்து தான் 100 வருஷமாக அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை தாண்டி நம்மளுடைய உரிமைகளை நம்ம நிலையாட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அவர்களுடன் சேர்ந்துக்கிட்டு நம்ம கூட இருக்கிற அரசியல் கட்சிகளும் அவங்களுக்கு ஆதரவாக இங்கே செயல்படுறது தான் நமக்கு வருத்தமான செயல். அதையும் தாண்டி இந்த வழக்கு இந்த திங்கட்கிழமை தாக்கல் செய்வோம். அடுத்தடுத்த லீகல் ஸ்டாண்ட் என்ன பண்ணணும்னு முதல்வர் வந்து வெளியிடுவார். இல்லை அதுக்கான ஆலோசனைகளும் அசஸ்மெண்ட்டும் முதல்வர் அலுவலகத்திலிருந்து செய்யப்பட்டு வருகிறது. அது என்ன செய்யணுமோ கண்டிப்பாக முதல்வர் தரப்பு இல்லை ஆலோசனைகள் நடைபெற்று வருது. எல்லாமே முடிந்த பிறகு அனௌன்ஸ்மெண்ட் வரும். இல்லை 1 மந்த் ரீடிங் வந்து இப்போதைக்கு நம்மகிட்ட அசஸர் இல்லை. ஸோ இது இப்போ நாங்கள் லாஸ்ட் 1 வீக் இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த டேட்டா வெளியிடப்படும். இது வரைக்கும் 15,000 இன்னைக்கு வரோட 15,000 பேருக்கு கனெக்ஷனுக்கு நம்ம இது வரைக்கும் ஃபுல்லாகவே ரீஅசஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதில் 100 பேருக்கு மட்டும்தான், குறைந்தபட்சம் 100 பேருக்கு மட்டும்தான் மிஸ் மேட்ச் இருக்குது. அந்த மிஸ் மேட்ச் எதுக்குன்னா டோர் க்ளோஸ் ஆகிருக்கு, டோர் லாக் இருந்த இடத்துல அவங்க வந்து ரீடிங்கை அப்ராக்சிமேட்டாக போட்டு போயிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். 15,000 கனெக்ஷனை வேலிடேட் பண்ணதில் நீங்கள் வந்து நமக்கு 100 பேருக்கு தான் இருக்குது. மீதி அதே மாதிரி 3,70,000 இதெல்லாம் சஸ்பீஷியஸ்னு, அதாவது அதிகமாக வந்த மாதிரி 3 மடங்கு 4 மடங்கு இருக்கிறதெல்லாம் எடுத்து மின்சார வாரியம் அவர்களாகவே வந்து இந்த ரீஅசஸ்மெண்ட்டை தொடக்குறாங்க. ஏன்னா நிறைய சமூக ஊடகங்களில் பத்திரிகையில் வந்த செய்தியின் அடிப்படையில் வந்தது. எங்கேயுமே கம்ப்ளைண்ட் வரல, அதாவது இவ்வளோ கம்ப்ளைண்ட் வரல. ஸோ இந்த ரீஅசஸ்மெண்ட் முடியும். ஏன்னா இப்போ நேற்று வந்த டேட்டா படி பார்த்தீங்கன்னா ஒரு 0.05 அந்த லெவலுக்கு தான் வந்து மொத்தமான கனெக்ஷன்ஸில் 15,000 கனெக்ஷனில் 100 தான் வந்திருக்கு. ஸோ அது இந்த மிஸ் மேட்ச் வந்து நார்மலாக டோர் லாக் இருக்கிற இடத்துங்களில் அவங்க போகிறப்ப வரக்கூடியது தான். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரை பூதாகரமாக எதிர்கட்சியெல்லாம் சொல்கிற அளவுக்கான இல்லை. இது நார்மலாக தான் இருக்குது. இருந்த ரீடிங் கரெக்டாக தான் இருக்குது. எங்கேயுமே உயர்த்தப்படல. எல்லாமே டிஜிட்டலைசேஷன். எங்கே பாருங்கள், எங்கேயுமே இல்லை 200 யூனிட் இல்லை 200 யூனிட் ஃப்ரீங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. எல்லாமே டிஜிட்டலைஸ்டு. எந்த இடத்துல உயர்த்தப்படவில்லை. உங்களுக்கு மின் கட்டணம் வந்து இப்போ 200 யூனிட் வந்து நீங்கள் 1800 யூனிட் கன்சம்ஷன் இருக்கப்போ 200 யூனிட்டுக்கு நீங்கள் ஒரு 200-300 ரூபா கட்டிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதே இதில் நீங்கள் வந்து 1800 யூனிட் போகிறப்போ 16,000-17,000 வரும். ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்லாப் டேரிஃபுக்குரிய சேஞ்சஸ் தான் தவிர்த்து எங்கேயுமே உயர்த்தப்படவில்லை. உயர்த்தப்படவில்லை. கண்டிப்பாக உயர்த்தப்படவில்லை. ஏன்னா இந்த வருஷம் நம்ம டேரிஃப் ரிவிஷனும் பண்ணல. இந்த வருஷம் நம்ம டேரிஃப் ரிவிஷனும் பண்ணல. ஏன்னா அந்த அதையும் ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. டேரிஃப் ரிவிஷனும் பண்ணல. எந்த இடத்துல மிஸ் மேட்ச் இல்லை. எல்லாமே டிஜிட்டலைஸ் தான். ஏன்னா கையில் மேனுவலாக பண்ணுறதுல எல்லாமே டிஜிட்டலைஸ் தான். செயலி அப்டேட் பண்ணோம். அதில் பற்றி
பார்த்தீங்கன்னா நம்ம கட்சி கலர் கொடி வருதுன்னு சொல்லி திமுக தொடர்ந்து எது பண்ணாலும் ஸ்டிக்கர் ஒட்டுறோம்னு சொல்லி குற்றச்சாட்டு. இல்லை அந்த மாதிரி கட்சி கொடியெல்லாம் வந்து முதல்ல அது அந்த இன்டென்ஷன்லாம் பண்ணல. அந்தந்த கழகத்தில் அவங்களுக்கு என்ன எப்படி மக்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ, எந்த மாதிரியான கலர் வந்தால் மக்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பிங்க் கலர் இது பண்ணாங்க முன்னாடி, அது அந்தந்த இதில் அவங்க வந்து இப்போ அந்தந்த துறையில் அவங்க எப்படி வேணுமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி முதல்வர் வந்து இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸில் இந்த மாதிரி ஒரு கலரை போட்டு இப்படி தான் வந்து சின்னம் போய் சேரணுமா? இன்றைக்கி இப்போது எங்களுடைய கட்சி சின்னம் வந்து அனௌன்ஸ் பண்ணி ஒரு ஒரு 5 நிமிஷத்தில் உலகம் முழுசும் போச்சு. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் முதல்ல எப்போ இல்லை. திமுக இன்றைக்கி வந்து என்ன அதில் யார் முன்னெடுக்கிறா? ஸ்டாலினா இல்லை உதயநிதியா? 2 பேரில் யார் முன்னெடுக்கிறா சொல்லு. ஸ்டாலினுக்கும் என்ன நடக்குன்னு தெரியாது, உதயநிதிக்கும் என்ன நடக்குன்னு தெரியாது, அவங்க கட்சியிலையும் என்ன நடக்குன்னு தெரியாது. இவங்க 2 பேரும் ஊரில் இருக்காங்கன்னே தெரியாது. இவங்க 2 பேரில் யாருமே முன்னெடுக்கல. வேறு யாராவது ஒருத்தவங்க சைடில் சொல்லுவாங்க, அவங்களாம் எடுத்துக்க வேண்டாம். வேறு